இந்த நியூமெரிக்கலில் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளி, இந்த ரெண்டு புள்ளியிலே இந்த டெஸ்ட்ரிங்கில் M1 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. M1 1 kg, M2 2 kg. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் பார்க்கணும். வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? ஸோ ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு இந்த புள்ளி M2 வந்து 2 kg. 2 kgங்கிறதுனால ஆக்சலரேஷன் வந்து இப்படி இருக்கும். A2 இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஏன்னா M2 ஹெவி 2 kg இதை இங்கே புல் பண்ணும். ஸோ இப்படி புல் பண்ணுற போது இது இந்த பக்கம் புல் பண்ணுற போது இது டைரெக்டாக கனெக்டு, இது இப்படி ரைஸ் பண்ணணும், இது மேலே ரைஸ் பண்ணணும், இது ரைஸ் பண்ணுற போது, ஸோ இது ரைஸ் பண்ணுற போது இதுவும் ரைஸ் பண்ணணும், இது ரைஸ் பண்ணணும். ஸோ ஆக்சலரேஷன் இந்த பிளாக்குக்கு A1 இந்த பக்கம் போவோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் இப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் பிளாக்குக்கு தான் எழுதுவோம், இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டயக்ராம் போட்டுக்குவோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுவோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் இது வந்து M1 வந்து திஸ் இஸ் ஃபார் M1. அடுத்தது M2க்கும் போடுவோம், M2. ஃபஸ்ட்டு இங்கே டென்ஷன் இருக்குது. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டென்ஷன் எப்படி இருக்கும்? டென்ஷன் ஃப்ரம் அவே திஸ் இஸ் டென்ஷன். ஸோ சேம் இது இருக்கிறதுனால இது டென்ஷனும் இங்கே பாஸ் ஆகும், டென்ஷன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கில் எப்படி இருக்கும்? சி இங்கே கீழே T+T புல் பண்ணுது. ஸோ இங்கே வந்து 2T இருக்கும். ஸோ இங்கேயும் 2T இருக்கும். சேம் ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால சேம் ஃப்ரம் த பாயிண்ட் அவே 2T இருக்கும். ஸோ இங்கேயும் 2T இருக்கும். நான் 2T + 2T எவ்வளோ இருக்கும்? 2T இது ரெண்டு கீழே இருக்குன்னா மேலே 2 + 2 4T இருக்கும். ஸோ இங்கே 4T இருக்கும். ஸோ 4T இந்த சேம் ஸ்ட்ரிங் இருக்கிறதால ஃப்ரம் த பாயிண்ட் அவே 4T இங்கே இருக்கும். ஸோ ஹியர் ஆல்சோ 4T இருக்கும். ஸோ M1 மேலே எவ்வளோ இருக்குது? இப்போ 2T T. ஸோ M1 மேலே நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு 4T, இன்னொரு 2T, இன்னொரு T, 2T 4T 2T T ப்ளஸ் M1G. இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். M2க்கு பார்ப்போம். M2க்கு பார்த்தோம்னா T அப்போல இருக்குது, T இந்த பக்கம் M2G. So M1 is equal to 1 kg, this is equal to 2 kg. So first பார்ப்போம். Such a relation between acceleration, அதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, ஈஸியான இருக்குன்னா summation of T vector, tension vector into acceleration vector is equal to 0. இங்கே பார்ப்போம். M1 மேலே என்னென்ன டென்ஷன் இருக்குது? 4 2 4 1 2 6 1 7T. ஸோ 7T vector டாட் ப்ராடக்ட் வித் A வித் ஆக்சலரேஷன் என்ன? ஸோ 4 M1 மேலே ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இது இப்படி போகிறப்பது இங்கே பக்கம் இருக்குது. ஸோ இன்ட்டு A1 வெக்டர் ப்ளஸ் இதுக்கு எழுதிட்டோம். ஸோ பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணி டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை எழுதிட்டோம். அடுத்து M2 மேலே என்ன இருக்குது? ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ T வெக்டர் N2 A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இது 70 4 2 6 1 7 70 இன்ட்டு ஆக்சலரேஷன். இதோட ஆக்சலரேஷன் M1ஓட ஆக்சலரேஷனு A1. இதோட T ஆக்சலரேஷன் கீழே இருக்குது, ஆக்சலரேஷன் A2ன்னு வச்சுக்கோம்.
ஸோ டென்ஷன் மேலே இருக்குது, ஆக்சலரேஷன் கீழே இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ நமக்கு தெரியும் வெக்டர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர். எல்லாம் தெரியும். அப்போ 7 நம்ம வெளியில் எடுத்துலாம். 7 இன்ட்டு டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டி இன்ட்டு a1 modulus of t into a1 into cos of angle between t and a1. See, இந்த tக்கும் a1க்கு இடையில angle இருக்குது, ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ theta is equal to 0. That is cos 0 degree plus இதுக்கு பார்ப்போம். t a1 தான், t into a2. This is a2. t1 7, this is 7 t1 7 t1 plus, and for this one sigma இந்த பிளாக்குக்கு எழுதிட்டோம், இந்த பிளாக் எழுதணும், புள்ளிக்கு எழுதக்கூடாது. ப்ளஸ் டி இன்ட்டு இதுக்கு ஒரு இந்த பிளாக் வந்தோம்னா டி இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு a2 இன்ட்டு cos 180 is equal to 0. ஏன்னா இங்கே டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, a2 இந்த பக்கம் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் ரெண்டும் ஆப்போசிட், ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று இப்படி போகுது. ஸோ டீக்கும் a2க்கும் உள்ள ஆங்கிள் 180. ஸோ இதை நம்ம இப்போ இதில் cos 0. ஸோ 7t a1 cos 0 is equal to 1 plus t a2 into cos infinity is equal to -1, or we can write 7t a1 minus t a2 is equal to 0 இங்கே வரும், is equal to 0 இங்கே வரும். ஸோ t கேன்சல் பண்ணோம்னா 7t a1 is equal to t a2. So, or we can write the t and t cancel பண்ணிட்டோம்னா 7a1 is equal to a2. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஃப்ரீ பாடி டயக்ராத்துலேருந்து நம்ம நியூட்டனில் அப்ளை பண்ணுவோம். m1க்கும் m2க்கும் புள்ளிக்கே அப்ளை பண்ணக்கூடாது. m1க்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் என்ன வரும்? See, net sigma f is equal to mass into acceleration. So இதுக்கு sigma f எவ்வளோ வரும்? What is net force? Net force வந்து 60. This is equal to 7t. Acceleration இந்த பக்கம் இருக்குது, அதனால் 70 பெருசாக இருக்கும். 70 minus m1g, m1க்கு 70 minus m1g, thus net force is equal to mass. In the mass is equal to m1 into g, or we can write 7t minus m1g. 70 is equal to m1 into a2. ஏன்னா m1க்கு m1 இது m1 a1 வரும், சாரி a1 வரும். m1 a1 m1 இன்ட்டு ஏன்னா இந்த பிளாக்குக்கு 4 2 6 6 1 70 இங்கே போகுது. m1g கீழே வருது. 70 minus m1g is equal to mass into acceleration. இதான் net force is equal to mass into acceleration. 70 m1g is equal to m1 a1. First equation. This is first equation. அடுத்து இங்கே வருவோம். இங்கே வந்தோம்னா இங்கே என்ன வரும்? ஒரு ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் கீழே இருக்குது. ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? m2g. ஸோ m2g தான் பெருசாக இருக்கும். m2g ஏன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் m2 into g அந்த ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும் டீயை விட. m2g minus t is equal to m2 into e. 70 minus m1 g is equal to, okay.
நெக்ஸ்ட் m1 செகண்ட் ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு. ஸோ இதை நம்ம எழுதலாம் 7t மைனஸ் m1 எவ்வளவு, m1 is equal to 1 kg. 1 kg sum 1 into g is equal to m1 is equal to a1. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் 7t மைனஸ் இது 1 இது 1, 7 மைனஸ் g is equal to a1. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இதில் போட்டோம்னா m2 எவ்வளவு, m2 is equal to 2 kg, that is 2g minus t is equal to m2. m2 is equal to 2, m2 is equal to 2 into this is a2. இது நம்ம எதுக்கு எழுதுறோம்னா for m2, this is for m1. so 2 into a2. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன, a1 a2 அன்னோன், g நமக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், g is equal to 7t மைனஸ் g வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, is equal to a1. இது வந்து 2 into g, 2 into 10, 20 minus t is equal to 2 into a2. so 2 into a2. so a1 a2 இருக்குது. so what is 7a1 is equal a2 எவ்வளவு, a2 நம்ம எடுக்கலாம் 20 minus t is equal to 2 into a2 is equal to 7a1 into 7a1 or 20 minus t is equal to 14a1 and the is 7t minus 10 is equal to a1. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே 70 இருக்குது, இதை இந்த ஈக்குவேஷன் 7ஆல் இப்போ கூட்டிகிட்டு இதோட 7ஆல் ஆட் பண்ணிவிட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஆட் பண்ண t போயிடும். ஸோ இதை 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 7ஆல் மல்டிப்ளை இது பர்க்கணும்னா 140, 7ஆல் ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 into 20 into 7 minus 7t is equal to 98a1. இது 7ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கோம். this is equal to 7t minus 10 is equal to a1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we add. ஸோ 140 minus 10 130 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணோம்னா 99a1. ஸோ we can write a1ஓட வேல்யூ என்ன வரும், a1 is equal to 130 divided by 99. 130 divided by 99. okay, 130 divided by 99, how much it comes? It comes, so a1 is equal to 1.31. the value of a1 comes out to be 1. how much it comes? the value of this is a1 for this block. so a1, the value of a1 is equal to 1.31 and a2 is equal to 7 times a1. 7 times a1 is equal to 7 into 1.31. 7 into 1.31, how much comes? Is equal to 9.19. and t, what is t? t க்கு நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? t க்கு நம்ம வந்து we can take this equation, the without t is equal to 20 minus 2a2. that is from this equation t அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா t is equal to 20 minus 2a2. so இதோட calculate value how much it comes? the calculate value comes out to be 1.62 Newton. the calculate நீங்களே பண்ணீங்க. ஸோ இதில் நம்ம பண்ணலாம். ஸோ we can calculate it. இந்த constraint equation யூஸ் பண்ணி நம்ம a1 கண்டுபிடிச்சிட்டோம், a2 கண்டுபிடிச்சிட்டோம், t கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு யூஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். இதெல்லாம்
இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபைண்ட் த ஆக்சலேஷன் ஆஃப் பிளாக் M1 அண்ட் M2 கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் M1 அண்ட் M2 பார்க்குற போது ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷனை வரைவோம். ஸோ இது வந்து இந்த பிளாக் வந்து கீழே போக ட்ரை பண்ணும். ஸோ ஆக்சலேஷன் வில் பி டவுன்வர்ட்ஸ். இதுக்கு A1ன்னு வச்சுக்கோம். ஸோ இதுக்கு இதை புல் பண்ணுற போது இது மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ இது மேலே போட்டுணும். ஸோ ஆக்சலேஷன் டு எப்படி இருக்கும் அப்போர்ட் டைரெக்ஷனில். ஸோ டென்ஷன் பார்ப்போம். டென்ஷன் என்ன பண்ணும்? ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் இட் வில் கோ அவே, ஃப்ரம் த பாயிண்ட் இட் வில் கோ அவே. இந்த டீன்னு வச்சுக்குவோம். டென்ஷனை டீன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ இது இங்கே வந்து ஃப்ரம் த பாயிண்ட் இங்கே இப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் T. Same tension is throughout the rope is same because of it is ideal. Okay. So இது எப்படி போகிற போது இது வந்து இது வழியே போய் எப்படி போகும்? இந்த ஃப்ரம் திஸ் பாயிண்ட் T. என்ன ரோப் இஸ் சேம் கண்டினியூஸ். இந்த ரோப்பு கண்டினியூஸ். ஸோ இங்கேயும் வந்து ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இது T. Now T plus T இந்த பக்கம் போகும் 2T into 2T. ஏன்னா இந்த TT அப்போர்டில் போகுது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து 2T இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு M2 into G. M2 into G இருக்கும். ஸோ நம்ம வரைஞ்சிட்டோம் டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் த ஆக்சலேஷன். ஸோ நம்ம கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம வரையணும். ஸோ சிக்மா T வெக்டர் இன்ட்டு A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த M1க்கு பார்த்தோம்னா M1ல் பார்த்தோம்னா எப்படி இருக்குது? M1ல் திஸ் இஸ் M1. M1 டென்ஷன் வந்து மேல் பக்கம் இருக்குது. டென்ஷன் T. ஆக்சலேஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ T வெக்டர் இன்ட்டு A வெக்டர் A1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ரெண்டுத்துக்கு இடையில் T இப்படி போகுது, A1 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 degree. It means T into A into cos 180 is equal to T into A into cos 180 is minus 1 is equal to minus T into A1. இது பார்த்துட்டோம். இதுக்கு பார்ப்போம். இதுக்கு பார்த்தோம்னா M2ல டென்ஷன் இந்த பக்கம் 2T அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. டென்ஷன் 2T அப்போர்ட் இருக்குது. ஆக்சலரேஷன் இந்த பக்கம். ஆக்சலரேஷனும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது A2. ஸோ இதுக்கு என்ன வரும்? T வந்து 2T வெக்டர் இன்ட்டு A2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2T இன்ட்டு modulus of A2 into cos of 0 which is equal to 2T A2. ஸோ டென்ஷன் 1 டென்ஷன் 2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா ஸோ இதுக்கு என்ன டென்ஷன் வருது? இதுக்கு டென்ஷன் இஸ் T into A1 is equal to minus T. ஸோ நம்ம இப்போ இதுக்கு எழுத சிக்மா T டாட் A is equal to 0. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா T டாட் A1 is equal to T டாட் A1 plus T, that is plus இதுக்கு என்ன டென்ஷன் 2T. இது T டாட் A1 வெக்டர் இன்ட்டு இதுக்கு 2T டாட் A2 is equal to 0. ஸோ இது வந்து T இன்ட்டு A1 இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா எவ்வளோ வருது? இது T இப்படி போகுது, இது இப்படி போகுது. காஸ் தீட்டா இஸ் equal 180 minus 1. So this is equal to minus T into minus A1. இது வந்து என்ன வரும்? ப்ளஸ் 2 into T into A2. T இப்படி போகுது, A2 சேர்ந்து இது போகுது. காஸ் தீட்டா இஸ் equal to cos 0. தீட்டா இஸ் equal to 0 இங்கே. ஸோ cos 0 is equal to 1. ஸோ 2T into A2 is equal to 0. நம்ம டீயும் கேன்சல் பண்ணிடலாம். 2A2 இஸ் ஈக்குவல் டு A1. இதுதான் ஆக்சலரேஷனுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன். 2A2 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ரிலேஷன் எழுதிக்கும். 2A2 இஸ் ஈக்குவல் டு
a1 இதுதான் ஆக்சலரேஷனுக்கு அதுக்கும் உள்ள ரிலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அடுத்தது ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எடுப்போம். இந்த ரிலேஷன் நம்ம ஆக்சலரேஷனுக்கு 1 and 2க்கு உள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது m1 மேலே என்ன ஃபோர்ஸ் அடிக்குது? t இங்கே என்ன இருக்குது? m1 into g. ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஆக்சலரேஷன் இஸ் a1. ஸோ நெட் ஃபோர்ஸ், ஸோ இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ we can write m1g minus t. This is net force is equal to mass into acceleration. This is first equation. Okay. Second இதுக்கு பார்ப்போம். m2க்கு பார்த்தோம்னா m2க்கு அப்போல வந்து 2t இருக்குது, இங்கே வந்து m2g இருக்குது. ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது ஆக்சலரேஷன் இந்த ஒன். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சலரேஷன் இது பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். தட் இஸ் 2t minus m2g is equal to m2 into a2. m2 into a2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டையும் சால்வ் பண்ணுற போது ஆஸ் இட் இஸ் என்னது m1g minus t is equal to m1 a1. First m1g minus t is equal to m1 a1. Second equation 2t minus m2g, 2t minus m2g, 2t minus m2g, m2g is equal to m2 a2. Right, as come m1g minus t is equal to m1 a1, right? 2t minus m2g is equal to m2 a2. Okay. அடுத்து இந்த ரிலேஷனை நம்ம இங்கே போட்டுக்கோம். ஏதாவது ஒன்று வேரியபிளை எலிமினேட் பண்ணோன்னா 2a2 is equal to a1 போட்டுக்கோம். ஸோ a1 எலிமினேட் பண்ணுவோம். a1 எலிமினேட் பண்ணோம்னா a1 m1g minus t is equal to m1 a1க்கு பதில் நம்ம என்ன போடலாம்? a1க்கு பதில் 2a2 போடலாம். a1க்கு பதில் இன்ட்டு 2a2. ஓகே. அடுத்தது 2t minus m2g is equal to m2 into a2. m1 into m1 into. So this becomes இதை 2 ஆல் பெருங்க, இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் டீயும் கேன்சல் ஆகிடும், டீயும் கேன்சல் ஆகிடலாம். ஸோ திஸ் பிகம் இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2m1g minus 2t is equal to 2 into 2 is equal to 4m1a2. இதை மல்டிப்ளை பை 2. இதை ஏன்னா இங்கே 2t, இங்கே 2t இருக்குது, இங்கே t இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஆஸ் இட் இஸ். ப்ளஸ் 2t is equal to இங்கே என்ன வரும்? மைனஸ் m2g is equal to m2a2. ஸோ இதில் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? a2 கண்டுபிடிக்கலாம். a2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. a2 கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன? a2 கண்டுபிடிச்சிட்டோம்னா a1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே a2 a2 ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அது அங்கே கொண்டு போயிட்டோம்னா m2 into g. ஸோ திஸ் இஸ் m2வை வச்சுக்கிட்டோமா? m2 வச்சு. ஸோ வாட் இஸ் a2? டீயோட வேல்யூ என்ன? t, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் t? t is equal to ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணுற போது 2m1g மைனஸ் m2g ஆட் பண்ணுற போது is equal to 4m1a2 plus m2a2. 4m2a2, 2m1g. So okay, 2m1g minus m2g is equal to 4m1a1 plus m2a2. So a2 வெளியில் எடுத்தோம்னா this is 4m1 plus m2a2 is equal to 2m1 minus m2 into
G or A2 or A2 is equal to A2 எப்படி எழுதலாம் is equal to 2m1 minus m2 into G divided by 4m1 plus m2 இதுதான் A2 4m1 plus 4m1 plus m2 2m 2m okay now A2 கண்டுபிடிச்சிட்டோம் this is A2 what is A1 A1 என்ன வரும் A1 is equal to twice of A1 is equal to twice of A2 ஸோ இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா இதில் A1 is equal to ஸோ A1 நம்ம வெரி ஈஸியாக எழுதலாம் ஸோ A1 is equal to சாரி A2 கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ A1 is equal to twice of A1 is equal to twice of A2 A2 ஓட வேல்யூ என்ன வருது G into 2m1 minus m2 divided by 4m1 plus m2 இதுதான் A1 ஓட வேல்யூ